இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் பரந்தன் முல்லைத்தீவை இணைக்கின்ற A35 வீதியில் தான் நிற்கிறோம். பாருங்க, இந்த வீதிக்குரிய வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த பொறுத்துகின்ற அதுக்குரிய வேலை தான் இப்போ மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. அங்கால ஒரு தளம், அங்கால ஒரு தளம், அந்த தளத்தில் தான் வச்சிருக்கு. இந்திய பாலங்கள் சட்டங்கள் எல்லாம் காவி கொண்டு வருகிறோம். உதாயோடு அந்த பகுதி நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நீண்ட பாலம், இந்த பாலத்தை பிடித்தால் இந்த பாலத்தால் முடியே நிறைவடை முதல் நிர்மாணிக்கக்குள்ள இந்த குளத்தின் சட்டத்திட்டத்தின்படி பார்த்து எந்த ஒரு நாட்டுக்காரரும் வந்து முதல் செய்யறதுக்கு இதை முன்வர மாட்டாங்க. பார்க்க போனால் 25-26 கிலோமீட்டர் சுற்றி போனா அந்த புளியபுரம் பாலம் என்ன ஆகுது? 2 பேர் இரவில இங்கே தூரத்திலிருந்து வந்துக்கிறாங்க. அது அங்காலூர் பாலம். பழைய காலத்தில் பேர் 70ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பேர் இல்லாம வார பாதையில் தான் இவரை சந்திச்சேன்னா இதை செய்துருக்கணும். பேர் பக்கம் இல்லை. இஞ்சாலம் ஆறாங்கட்டாது புளிய மக்கள் இப்போ எல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் வேலை பேலன்ஸ். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் பரந்தன் முல்லைத்தீவை இணைக்கின்ற A35 வீதியில் தான் நிற்கிறோம். ஏங்கன்னு சொன்னால் இந்த A35 வீதியில் பாலம் ஒன்று உடைந்திருந்த உங்களுக்கு தெரியும், அது வெள்ளத்தால் அள்ளுப்பட்டிருந்தது. அந்த பாலம் இந்திய நாமியின் உதவியினால் அவர்களாலே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாலத்தினுடைய வேலை திட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு காண்பிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். தொடர்ந்தும் எங்கள் காணொலியோடு இணைந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் பாலத்தடிக்கு போவோம். இந்த வீதி உங்களுக்கு தெரியும், பரந்தன் முல்லைத்தீவை இணைக்கின்ற இந்த A35 வீதி. இதை பாருங்கள், இந்த வீதிக்குரிய பாலத்துக்குரிய அந்த தளபாடங்கள் எல்லாம் அதுக்குரிய பொருட்கள் தான் இதிலே சைட்டில் அடுக்கப்பட்டிருக்குது. பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கு. வாங்க அங்கே போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. இடங்களில் தான் இலங்கை இராணுவத்தினர் நிற்கணும், மிச்சம் முழுமையாகவே இந்திய இராணுவத்தினர் தான் நிற்கணும். இதுதான் அந்த பாலம். பாருங்கள் என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி. பாலம் ஓரளவுக்கு முடிவடைஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் பகுதி இருக்குது. அதுக்குரிய கேடர்களை தான் பொருத்தி கொண்டிருக்கணும். பெரிய பெரிய கேடர்கள் நிற்கிற முழுக்க பாருங்கள், அவர்கள் தங்களுடைய சீருடையோடு தான் நிற்கணும். அவர்களுடைய இந்த பாருங்கள் இவ்வளவு பெரிய வேலையை சொல்லி எல்லாருமே முழுமையாக இந்த தொழில்நுட்பவியலாளர்கள் முழுமையாகவே இந்திய இராணுவத்தினர் தான். இந்திய இராணுவத்தினர் தங்களுடைய வேலையை இண்டியோட அவர்கள் தங்கள் இந்த கீடர் பொருத்துகின்ற அந்த பணியை இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறேன் நினைக்கிறேன். அதுக்குரிய வேலை தான் இப்போ மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது. கீடர்களை எல்லாம் மிக உயரமான இடத்துல வந்து இது நீங்கள் பார்க்க தெரியுது. உங்களுக்கு 2 பக்கம் 2 பாலம் இருக்குது. ஒன்றோட இவை பொறுத்துற இடம் அங்காலே ஒரு பாலம் ஒன்று இருக்குது, இஞ்சாலி ஒன்று இருக்குது. இப்போ இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி பொறுத்தினம் ஒன்று போகிறதுக்கு ஒன்று வாரத்துக்கு உங்களுக்கு வீதியில் அந்த டவுக்கோடு மாதிரி இந்த அங்கால ஒரு பாலம் இருக்குது, இங்கால ஒரு பாலம் இருக்குது. இப்போ இந்த பாலங்களை பொறுத்துக்கிற பணி தான் இப்போ மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது. முழுமையாக தங்களுடைய சீருடை, இந்திய இராணுவத்தினுடைய சீருடை தாங்கிய அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள் இவ்வளவு, பாருங்கள் இந்த பாலம் எவ்வளவு நீளமான பாலம். இந்த அடுத்த பகுதி அவங்க என்னென்னு சொன்னால் இந்த பாலம் அன்றதுக்கான இந்த பகுதி இங்கால இருக்குது. அந்த பக்கம் அறிவிட்டுட்டு இந்த பாருங்கள் அந்த பாலம் முழுமையாக ஆழமாக்கப்பட்டு அதில் கொங்கிரீட் தளம் ஒன்று இட்டு அதை இட்டு அதில் தான் அதை ஜாயின் பண்ணி பொறுத்தினோம். அதுக்காகத்தான் இந்த காலம் கொஞ்சம் டிலே பண்ணினதாக சொல்லினோம். இந்த அங்கால ஒரு தளம், இங்கால ஒரு தளம், அந்த தளத்தில் தான் வச்சிருக்கணும். இந்த பாலங்களை நீங்கள் பார்க்க உங்களுக்கு விளங்கும். 2 பக்க பாலம் இருக்குது. அங்காலம் இருக்குது, இங்காலம் இருக்குது. ஆனால் இந்த பாருங்கள் இன்னுமே அந்த பெரிய பட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் காவி கொண்டு வருகிறோம். ஆணிகள் ஸ்ரீலங்கா அணி நிற்குது. இந்த பொறுத்துற பணியில் இருக்கிறதெல்லாம் இந்திய நாமி தான் இந்த பொறுத்துற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன செய்ய போயிடணும்னு சொன்னால் இந்த வீதி அப்படித்தான் இந்த பாலம் நகர்த்தி கொண்டிருக்கணும். ஒரு பகுதி
ஒரு கணிசமான பகுதிக்கு பட்டங்கள் கூட்டினோம். கூட்டி போட்டு ஏசிபி வாகனம் வந்து அது என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கிருந்து தள்ளி விட்டுருது. அதாவது அந்த ஒரு உராய்வோடு அந்த பகுதி நகர்ந்து கொண்டிருக்குது. அப்படியான ஒரு முன்பகுதி துண்டை மட்டும்தான் இன்றைக்கு நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காகத்தான் அவர்கள் தங்களோட பணியை மும்முரமாக செய்து கொண்டிருக்கணும். இப்போ என்ன செய்ய போகணும்னு சொன்னால் செய்து முடிய ஏசிபியை பயன்படுத்தி அந்த உதைப்பில் தான் நம்ம அப்படியே தள்ளுப்பட்டு கொண்டு போகுது. அந்த பணிக்காக தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கணும். ஒரு துண்டு இப்போ ஒரு துண்டு பொறுத்தினம் இதோட பணி இதோட இந்த கேடர் கூட்டப்படுகிற இன்னைக்கு தலைமையில் கேடர் கூட்டப்படுற பணி இதோட நிறைவு செய்வதற்கான அந்த முயற்சி தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. ஐயத்த பணி பாருங்கள், என்னென்னு சொன்னால் இந்த 2 பக்கமும் வீதி இருக்குது. அதன் நடுப்பகுதியில் அங்காலே வீதி விட்டு நடுப்பகுதியில் இருக்கிற அந்த பகுதி தான் இந்த தீயை பொருத்தி கொண்டிருக்கிறேன். அங்கால ஒன்று வாரத்துக்கு கொண்டு பொறுத்து கொண்டு சென்ற பகுதி இருக்குது. இது இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இப்போ என்ன தீயது இன்றைக்கு அந்த பாருங்கள் இவ்வளோ எல்லாருமே பெரும்பாலான எல்லாருமே தமிழ் கதைக்கணும். நான் முதல்ல ஒரு காணொலிகளை பதிவு செய்து வழங்கியிருந்தேன். எல்லாருமே தமிழ் கதைக்கணும். நிறைய பேர் வந்திருக்கேன். பெரிய ஆட்களெல்லாம் இந்த என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்காக வந்து நிற்கணும். இப்போ அது உயரமான பகுதி. இப்போ ஏசிபியை பயன்படுத்தி தான் மேல் பகுதியில் இயக்கங்களை பொறுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள் பெரிய பெரிய பட்டங்கள் இந்த இதில் இருந்து பொருத்தி கொஞ்சம் பகுதி கவியல் நீட்டாக போயிடும். அந்த வேலையில் செய்ய போயிடும். அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது எனக்கு இராணுவ உடைகளோடு நிற்கிறத இவர்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது மிக கஷ்டமான ஒரு பணி. ஒரு பட்டங்களும் சட்டங்களும் அதில் காவிக்கொண்டு அந்த பொருத்தி இந்த பணிகள் மிக ஒரு கஷ்டமான பணி. நீங்கள் காரணம் கீழே இடத்துலாம் அவ்வளோ பெரிய பெரிய பட்டங்கள் வந்து அவ்வளோத்தையும் காவிக்கொண்டு வந்து பொருத்தினோம். பெரிய சிரமத்தின் மத்தியில் உண்மையிலேயே அந்த காலத்தை நாங்கள் பார்க்குற போது வேலை பொறுக்கிற வேலையை பார்க்கும்போது மிக ஒரு கஷ்டமான பணியாகத்தான் அந்த வேலையை அவர்கள் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பொருத்தி போட்டு இந்த ஏசிபியை விட்டு தள்ள போயிடும் போது அதை தள்ளித்தான் அதை நகர்த்தி இருக்கிறேன். ஒரு நீண்ட பாலம் அந்த இது என்ன சொன்னால் கரந்தன் முல்லைத்தீவை இணைக்கிற வீதியில் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த பாலம் கடந்த வெள்ளம் அந்த ஒரு பகுதி அடிக்கப்பட்ட பாலம் இப்படி தலைகளாக விழுந்திருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விழுந்த பாலம் அன்றைக்கு நாங்கள் முதல் காணொலியில் காட்டியிருக்கோம். அது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அது அப்படி இருந்ததை எங்களுக்கு நான் காணொலியை காட்டியிருந்தேன். இன்றைக்கு இல்லாமல் வச்சு அவங்க பண்ணி முழுமையாக என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைவு செய்கிற கட்டத்தில் இருக்குது. ஆனால் பூரணப்படுத்தப்படையில் அந்த கேடர்களை மட்டும் பொறுக்கிற பணி இப்போது நிறைவு செய்கிற கட்டத்தில் தான் இருக்கணும். இன்னும் ஒரு துண்டு பொருத்தி எப்படின்னமெண்டா இவளுக்காக இன்றைக்கு நிறைவடையும் என்ற நிலையில் தான் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பார்த்தீங்களா இந்த பாலத்தை எப்படி தள்ளினோம் இந்த ஏசிபியால் தள்ளித்தான் நம்ம நகர்த்தினோம். பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி இடமாக நீட்டி இந்த ஏசிபியை கொண்டு தள்ளித்தான் நம்ம பாலத்தை அங்கால நகர்த்தி கொண்டிருக்கணும். சரி வாங்க, இந்த பாலப்பகுதியால் மக்கள் போகிறதுக்குண்டு ஒரு தற்காலிகமான ஒரு பகுதி ஒன்றை வேலை ஏற்பாடு செய்திருக்கணும்.
இதுதான் அந்த பகுதி. இப்போவும் கீழால தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இந்த பாலத்தால். நான் உங்களுக்கு அடுத்த கரைக்கு பார்த்து கொண்டிருக்கிற பாலம் தான் பரந்தன். இது பரந்தன் பக்கமாக இருந்தான். இப்போ நான் முல்லைத்தீவு அங்கால் பாலம் பாருங்க. அந்த பாலம் இதான் பாருங்க. இந்த பாலம் இவ்வளவு பெரிய பாலம் வேலை நடந்து இந்த பாலம் இடையில ஒரு சிறிய பாதை ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த இது முழுமையாக இதுதான் அந்த பாலம். இந்த தடை இதுகளும் வழங்கப்படுது. அப்படியே நிறைவடையில முழுமையாகவே அந்த பாலம் இருக்குது. ரெண்டு கரை, அங்கால கரை இங்கால கரை தான் நான் ஜாயின் பண்ணி இடையில இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கையில் இப்போ இதுதான் அந்த ஓடிக்கொண்டிருக்குது. இது சம்பந்தமாக இதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பார்த்தீங்களா என்ன சொன்னாலும் அடுத்த கரைக்கு போகிறதுக்காக நான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த 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 இடப்பகுதிக்கு தான் நீங்கள் இப்போ பாருங்கள். இதுதான் வேலை நடந்து கொண்டிருக்கிற பாலம். எப்போ சொல்லிட்டு போனது பால வேலை விடுங்க துரிதமாக செய்யறேன்டா சுப்பக்குள்ள வேலை விட்டுருவாங்க. அதானே செய்யறாங்க வந்துட்டேன். அதானே இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. என்ன வேற இல்லைன்னா இந்த பாலம் இலங்கை போடலாமா? இப்போ நீங்கள் விட பண்ண இது என்ன பேர் இந்த பாலத்துக்கு? இதுக்கோ இது வெளிக்கண்டை. இது வெளிக்கண்டை பாலம் இல்லை, வந்து புளியடி பாலம்னு சொல்கிறாங்க. புளியடி புளியடி பாலம். இதுக்கு பேர் இருக்கா? முதலாம் பாலம் தானே. ரெண்டாம் கட்டம் புளியடி பாலம். ரெண்டாம் கட்டை இல்லை, முதல் போல ரெண்டாம் கட்டையில் இரு. இந்த புளிய பாலம் ரெண்டாம் கட்டை சந்தியாக்கள் இந்த இடம் இந்த இடம் கூட வேளாங்கட்டை. வேளாங்கட்டியா? இந்த பாலத்துக்கு என்ன பேர்? வெளிக்கண்ட பாலம். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? என்ன உண்மைதான். ஆனால் அண்டே விட தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. என்ன திரும்ப மழை தண்ணி குறைஞ்சிருக்கோம். கதவு அதாவது இது முதல் நிர்மாணிக்கக்குள்ள இந்த குளத்தின் சட்டத்திட்டத்தின்படி பார்த்து நிர்மாணித்து அந்த பிரச்சனை வந்திருக்கு. முதல் என்ன நான் கேட்குறேன், இந்த பாலம் போடுறாங்கல்ல. ஆமாம், நடு தொய்வு இருக்கு தானே. இது பழசு. இது அதான் நான் கேட்குறேன்னா வாகனங்கள் வந்து விழுந்து ஓடைக்க நடுவில் தொய்வு கொண்டு வர இல்லை பார்க்கும். ஆனால் இன்னொரு வேலை ஒன்று செய்ய என்ன திறமை நடுவில் ஒரு போக் கொண்டு இறக்கி ஒரு ஃபிட்டிங் கொண்டு செய்வாங்களா இருந்தா தமிழரை விட அந்த அந்நிய தேசத்துலேருந்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மழை தண்ணி இவங்களும் அந்த நேரம் இங்கே வந்து எங்களை என்ன பாடுபடி நீ பிறக்காம இல்லை பேசாமல் பாவம் தானே. இதுக்கு புண்ணியம் தர்றாங்க. இப்போ என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்கன்னா இப்போ கச்சதையும் பிரச்சனை இருக்குல்ல, அந்த கச்சதையும் செல்லாம் காலத்து நோக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு தொடர்பு இல்லாமல் வராங்க. ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக தான் வந்து சரி செல்லாங்காக்கு உதவி செய்து கடைசியாக கச்சதையோ விலைக்கு ஓடிட்டு போகிற நிலைமையோ தெரியாது. இதே மாதிரி சீனாக்காரங்க. ஆனால் ஒன்று அந்தரிச்ச நேரம் அந்த உதவி செய்கிறாங்களே. ஓ இது இப்போ என்ன ஒரு விழுந்து கிடக்க இது காலையில் நீங்கள் இந்த பாலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பாலம் உண்மையிலே இந்த பாலத்தை வந்து எந்த ஒரு நாட்டுக்காரரும் வந்து முதல் செய்கிறதுக்கு இதை முன்வர மாட்டாங்க. ஆனால் இவங்க இன்றைக்கு வந்து எங்களுக்கு அதை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த மக்கள் பாவம். ஆனால் இந்த பாலத்தை பொறுத்த அளவில் இது செய்யாதால் ஞாபக பேர் விழுந்து ஒளிம்பி அப்படி ஒரு சரியான சீர்குலைஞ்சொரு இது உண்டு. இந்த பாலத்தை உடனே முடியும்னு சொல்லி சும்மா தேவையில்லாத சில கதையை கதைப்பாங்க. ஆனால் இந்த பாலத்தை முடிக்கிறாண்டாலே இன்னும் குறைஞ்ச 7-8 நாள் செல்லும். இப்போ எங்களுக்கு இலங்கையில் வந்து இப்போ உண்மையிலே இந்த பாலம் செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சுற்றி தான் போகிறோம். இந்த தேசத்தால் சுற்றி அதால் சுற்றி தான் போகிறோம். ஆனால் இன்றைக்கு இது அவங்க வந்து செய்கிறாங்கடா வாழ்க்கையில் காலில் விழுந்து கும்பிடலாம். நல்ல ஒரு எங்களுடைய இலங்கைக்கு உண்மையில் சாப்பாடு கூட தெரியாட்டாலும் இந்த பாலத்தை போடுறது தான் எங்களுக்கு முதல் முக்கியம். ஏன்னா மனுஷன் போக்குவரத்து வந்து ஒரு முக்கியமானது தான். சாதாரணமாக பணம் சீனியர் கொண்டு போகிறோம்டா நாங்கள் சுற்றி அந்த கிடங்கு பள்ளத்தால் போகிறதுக்கு இடையில ஆள் முடிஞ்சு இதை சுற்றி சாதாரணமாக பார்க்க போனால் 25-26 கிலோமீட்டர் சுற்றி போனால் போகிறதுக்குள்ளே ஆள் முடிஞ்சிடும். அது இதுன்றது நார்மலான கிட்ட அந்த புளியம்பு கூட பாலம் என்ன ஆகுது 2 பேர் இரவில் இங்கே தூரத்துலேருந்து வந்துக்கிறாங்க. அது அங்கால ஒரு பாலம் இருக்கா? என்ன தெரியும், நான் கேள்விப்பட்டேன். அரவாசியோட இருக்குன்னா அவசரத்தில் ஓடி இருந்தபடியாக நிறைய காணுக்க வந்து சேர்த்துப்பாங்க. எங்களுடைய ஆக்களும் அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மறியலை போடாம விட்டதும் போல தானே பாதுகாப்பான செய்கிறாங்க. ஒரு நாளும் இல்லை செத்த பிறகு தான் அதுக்கு ஓடி போய் என்னது நாங்கள் செய்வாங்க. சாக்கு முதல் வெள்ளம் பிறகு முதல் அணையை கட்ட மாட்டாங்க. சாதாரணமாக இந்த ஏரியாவை பார்க்க போனால் இந்த புளியம்போக்கம்
தான் தருமபுரம் போலீஸ்கார், அங்கால தான் புதுக்குடியிருப்புக்குரிய போலீஸ்கார். ஒரு ஆக்சிடென்ட் போட்டால் உடனே அந்த இடத்துக்கு வர மாட்டேன். இந்த பாலத்தை உடனே முடிக்கிறேன்னு சொன்னால் இல்லை, சிங்கிள் வேலு. அதான் இந்த இரண்டமடையில் இருந்து புறக்கிற பறவை இல்லை, அவ்வளோ பிரதேசத்துக்குரிய தண்ணியும் இதெல்லாம் போயிடுது. அப்படி கீழே சீட் போட்டு போல இதுக்கு உள்ளுக்கு இது போடுவாங்க நினைக்கிறேன். அண்ணா இதுக்கு வர தண்ணியுமே அங்கேருந்து வருது, இரண்டமடை குளத்துலேருந்து அந்த பேன் பாயிற தண்ணியா வந்து இரண்டமடை குளத்துலேருந்து அதை விட பாயிற தண்ணி முழுக்க அப்படியே அள்ளப்பட்டு கொண்டு ஒரு வாழ்க்கையால் இந்த வழியாக தான் படிக்கிறது. அடடா, அது அதுன்ற பாதை தான் இது என்ன பாலம் தான் இல்லை, இல்லைன்னா அந்த பாலம் முடைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்காது. அந்த தண்ணியை கட்டுப்படுத்த அரிப்பு தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இந்த பாலத்தின் பேர் மட்டும் சரியா வர மாட்டேங்குது. அது புளியம்பக்கணையோ, அது பார்க்க இது புளியம்பக்கணை பாலம் தான், ரெண்டாவது பாலம். இல்லைங்க, முதலாவது பாலம் அது, இது ரெண்டு புளியம்பக்கணையில இருந்து ரெண்டாவது பாலம். ரெண்டாவது பாலம் சரி, ரெண்டாவது பாலம் புளியம்பக்கணை ரெண்டாவது பாலம். என்ன பேர் பாமியா? இதுக்கு பழைய பேர் 12 கண் மத வண்டி சொல்கிறோம். 12 6 கண்டான் இருந்தாரு டவுலாக வச்ச வழியா. அதுக்கு பழைய காலத்தில் பேர் 70ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பேர் இல்லாமல் 12 கண் மத வண்டி தான் சொல்கிறோம். வெளிக்கடை சேர்ந்து 5 கிலோமீட்டர், இது 6வது. அந்த பாலம் வெளிக்கடல் பாலம், அதில் ஒன்று வருது வெளிக்கடை பாலமோ? அப்படி புளியடி பாலம் வண்டி சொல்ல இல்லை, 6 கண் மத வண்டி சொல்கிறோம். 6 கண் மதவு 12 கண் மத வண்டி சொல்கிறதா 6 தான் கொண்டு 12 கொண்டு வச்சு டவுலாக வச்சு அங்கால வச்சாரு. வாங்க நாங்கள் இதால் போய் இந்த நம்ம சொன்ன இந்த பாதையால் போய் தான் அங்கால கரைக்கு போகணும். நான் இந்த பரந்தன் பக்கம் முன்பக்கமாக நின்றுறான். இப்போ இந்த இடையில தான் இவியலோட வார பாதையில் தான் இவியலை சந்திச்சேன். இப்போ கதைச்சம். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இவைகளுக்கு பின்னாலேயே மெதுவாக நான் போகிறேன். போய் பாலத்திட்ட அடுத்த பக்கத்துக்கு போகிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். உண்மையாக பாருங்கள், இந்த பாலம் ஒரு நீட்டாக தான் போட்டு கொடுத்துருக்குறானுங்கள். சும்மா நடந்து போகக்கூடிய மாதிரி. இப்போவும் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அந்த இவங்க சொல்கிறாங்க இரணமடுவில் இருந்து வர தண்ணி இதனூடாக ஓடிக்கொண்டிருக்குண்டு. இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னு பாருங்கள். இங்கே அலையும் அவங்க தங்களோட வேலையில் செய்து கொண்டிருக்கணும். போய் பாருங்கள், கையெல்லாம் தூக்கி கொண்டு வருக்கணும். மிக வெயிட்டான ஒரு பகுதி தான். இப்போ அங்கால இருந்த துண்டுகளை கலட்டி கொண்டு அதை மட்டப்படுத்துகிற பணியில் செய்து கொண்டிருக்கணும். மட்டப்படுத்திய நீ அவியல் அந்த இடையல் தகடுகள் பொறுத்த போயினும் இப்போ அதை இந்த பக்கம் சீர் செய்ய போயினும் செய்து அங்கேயும் சீர் செய்து போட்டு இப்போ அவியலை பொறுத்த மட்டும் இந்த கேடர்கள் லைன் வந்து இங்கால பொருத்திக்கணும். அந்த வேலை முடிஞ்சது. இப்போ அந்த மிகுதியாக இருக்கிற துண்டுகளை கலட்டி கொண்டு வந்து இங்கால வச்சு அதை செப்பனிடம் பணியை செய்து கொண்டிருக்கணும். இப்போவும் பாருங்கள் அந்த பனி இஞ்சால நான் அங்கால அங்கே இது எங்கால பக்கம் என்று சொன்னால் அடுத்த பக்கம் அங்கே பரந்தன் பக்கம் இல்லை, இஞ்சால முல்லைத்தீவு சைட் இந்தால பக்கத்தில் அடுத்த கரையில் தான் இங்கால வந்து நிற்கிறேன். இப்போவும் முழுமையாகவே இங்காலையும் இந்திய நாமி தான் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் சீருடியோடு தான் நிற்கிறோம். இப்போ அவிய தான் இதை என்ன செய்யணும் என்று சொன்னால் இப்போ அதை மட்டப்படுத்தி, அதாவது இங்கால தேவையற்ற பகுதிகளை அகற்றி நம்ம போல இருக்க அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு பாலத்தை இண்டியோட இந்த கேடல் பிரச்சனையை முடித்து கொண்டு இந்த சப்பாத்தி அந்த பிறப்ப வேண்டிய பகுதிகள் மற்ற ஏனைய வேலையில் தான் செய்கிறதுக்கு அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நேரம் நல்லா போய்கொண்டிருக்குது. அப்போ அடுத்த அவியை என்ன செய்யணும் என்று சொன்னால் இப்போ 5:30 ஆகிட்டு 5:30 தாண்டுது. நான் உங்களுக்கு கொஞ்சம் பகுதியாவது இன்றைக்கு காட்டணுன்றதுக்காக நான் இங்கே வந்திருந்தேன். நான் ஃபோனெல்லாம் விட்டு படமெல்லாம் கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அவைகளுக்கு அங்கே அனுப்புறதோ தெரியலே அந்த வேலைகளுக்காக அவை அந்த ஃபோன் கேமராக்கள் விட்டு அந்த ஒளிப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கணும். பெரிய கஷ்டம் பாருங்கள், பெரிய கீடர்கள் எல்லாமே கையால் தான் தூக்கினோம். இப்போ அந்த பணியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள் எவ்வளோ பகுதியை இப்படி தூக்கி கொண்டு போயிடணும்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியையும் கலட்டி கொண்டு போய் ஒரு பகுதிக்கு கொண்டு போய் அதை நினைக்கிறேன். இந்த பகுதி அவ்வளவும் இப்போது நிறைவு செய்ய நமது கிளர் பொறுத்துகிற வேலையை செய்துட்டு இந்த மிகுதியாக இருக்கிற துண்டுகளை அகற்றுற வேலையில் தான் இப்போ செய்து கொண்டிருக்கணும்.
பார்த்தீங்களா ட்ரோன் எல்லாம் 2 ட்ரோன் இருக்குது. அவியல் தங்களோட தேவைக்கான ஒளிப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பொருளுக்கு. இப்போ அவியல் அடுத்த என்ன வேலை செய்ய போகணும்னு சொன்னால் அந்த 2 பக்கத்துலேயும் உயரமாக வச்சிருந்த பலகைகள் எல்லாம் எடுத்து அதை நிலமட்டத்துக்கு இறக்க போயிடும். அதுக்காக கிரேன் ரெடியாக நிற்கிது. நான் உங்களுக்கு இறக்குறதை காட்ட முடியாமல் இருக்கேன்னு சொன்னால் நேரம் போகுது, நான் வீட்டை போகிறேன். இப்போ என்ன செய்ய போயணும்னா அந்த 2 கரையையும் தூக்க போயிடும். தூக்கி அதை தரமட்டத்தோடு இறக்குறதுக்கான அந்த முயற்சிக்காகத்தான் நாங்கள் வேலையில் நடந்து கொண்டிருக்கின்ற நினைக்கிறேன். இப்போ கிரேனை போட்டு இந்த பாலத்தின் கீழே வைக்கப்பட்ட அந்த இதுகளை எடுத்து பாலத்தை வீதி போக்குவரத்துக்கு தக்கன மாதிரி இறக்க போயினோம். இறக்கி போட்டு மிச்ச பகுதியை வேலையை செய்வதற்கான அந்த முயற்சி தான் நடக்குது. சரி வாங்க நாங்கள் திரும்பி போவோம். விடுங்க எப்படி இருக்குது பாலம்? இந்த பாலம் எடுக்காட்டி உங்களுக்கு கஷ்டம் என்ன ஐயா? கஷ்டம் தான். இதுதான் சைக்கிள் தூக்கிட்டு பெரிய எங்கே இவ்வளோலாம் இருக்கிறீங்களா? நான் கேம்புக்கு பக்கத்தில். இது இந்த பாலம் அப்பா பேர்? இதுக்கு என்ன பேர் இந்த பாலத்துக்கு? இது தோரையாத்துன்னு சொல்கிறது. ஓ இந்த பாலத்தடி இந்த பாலத்துக்கு என்ன பேர் தெரியாது? தோரையான்னு சொல்கிறது. அது 6ஆம் கட்டாவது புளிய மக்கள் இது தோரையான்னு சொல்கிறது. தோரையாறு. இதுக்கு எங்கேருந்து தண்ணி வருது? இது கல்மூட கொளுத்தணும் எரணமாடு. எங்கேருந்து தண்ணி வருது? எரணமாடு இந்த கழிவு தண்ணி இதால் வருதா? இந்த பாலம் இல்லாத உங்களுக்கு கஷ்டம் தானே? சரி வாங்க நான் என்னை திரும்பி நான் சொன்ன மாதிரி அதனால தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த இடையில போட்ட பாதை வழியாகத்தான் அந்த அடுத்த கரைக்கு போய்கொண்டிருக்கிறேன். இப்போ பால வேலை முடிஞ்சுதா? இல்லை இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இனி இல்லை தானே? இது இந்த கேடர் போட்டு முடிஞ்சுதானே? இப்போ எல்லாம் முடிஞ்சது, கொஞ்சம் வேலை பேலன்ஸ். இப்போ கேடர் வேலை முடிஞ்சு எங்க? எப்படி எங்களோட இடம் நல்லா இருக்கு. சரி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்த நடுப்பகுதியை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அங்கால பாலம் இஞ்சால பாலம் இதுதான் அந்த தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கிற பகுதி. சரி வாங்க நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். இந்த வேலையை பாருங்கள், இந்த ட்ரெயின் நிற்கிது. அந்த வேலையை உங்களுக்கு காட்ட முடியாது, நேரமாகுது. ஆகவே அவியல் இன்றைக்கு இந்த கேடரோட வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி உறவுகளே, எங்களுடைய காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அனைவரும் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டு அதோடு மட்டும் நிட்டு விடாமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி.